ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் பண்டிகை திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். சரி, பண்டிகை திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அனாதையான ஹீரோ கிருஷ்ணா, அவருக்கு யாரும் இல்லை. அவர் ஹோட்டலில் வேலை செய்கிறார். சித்தப்பா சித்தி தான் இருக்காங்க. அவர் எப்படியாவது ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடணும் அப்படின்றதுக்காக ஒரு பாஸ்போர்ட் எடுத்து ஃபாரின் போகணுன்றது தான் அவருடைய ஒரே குறிக்கோள். அவருக்கு வேறு குறிக்கோள்லாம் அவர் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் ஆனந்தி கிராஸ் பண்ணுறாங்க, லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே இடத்துல அவருக்கு பண தேவைகள் தட்டுப்பாடுகள்லாம் இருக்கும்போது சரவணன் அதில் நம்ம சரவணன் அதில் இன்க்ளூட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை திசை மாறுகின்றது. என்னவாச்சு, ஏன் சரவணனுடைய என்ட்ரிக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை திசை மாறுது, அதுலேருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த பண்டிகை திரைப்படத்தினுடைய கதை. கிருஷ்ணா 1990 அஞ்சலி படத்தில் ஒரு சைல்டு ஆக்டராக இருந்து அவர் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவருக்கு மிகப்பெரிய பிரேக் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு படம் அவருக்கு 2-3 படங்களை சொல்லலாம். அதில் எனக்கு அவருடைய படத்தில் அலிபாபா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது ரொம்ப ரொம்ப அற்புதமான படம். ஏன் அந்த படம் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் செம்மையான படம் அந்த படம். அதுக்கப்புறம் கழுகு அவருக்கு த பெஸ்ட். அதாவது அது ஒரு வித்தியாசமான கதைக்களமாக இருந்தது. ஸோ அதில் அவர் நல்லா பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய படங்கள்னாலும் கூட யாக்கையில் தனிங்க பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அது அவருக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக கொடுக்கல. பட் இந்த பண்டிகை அவருக்கு நிச்சயமாக அவர் எடுக்கிற களங்கள் எல்லாமே வித்தியாசமான கதைகள்லாம். இந்த படம் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் சொல்ல முடியாது, ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டர், நம்ம பிளட் ஸ்போர்ட் மாதிரியான ஒரு கதாபாத்திர தேர்வு அவர். ஏன்னா அவர் சின்ன வயசுலேயே ஹாஸ்டலில் வளர்ந்ததுனால அவருக்கு அடித்து சண்டை போடுற அந்த வெறி உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏன்னா குடும்பத்தின் மீதான கோபம், தன்னை நிராகரிக்கின்ற சித்தி சித்தப்பா மேலே இருக்கிற கோபம் அவர் அங்கே ஹாஸ்டலில் இருக்கிறப்ப அடிக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அந்த கேரக்டர் மிக சிறப்பாக உள்வாங்கி அதை மிக அழகாக செய்கிறார். மிக முக்கியமாக அந்த அந்த இன்டர்வல் பிளாகில் அவர் மீறி அந்த வெறியோடு அடித்த அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னொன்று அவர் ரொம்ப யாக்கையெல்லாம் ஒரு மாதிரி கிட்டிஷாக இருக்கும் அவர் நடிப்பு. இந்த படத்தில் என்ன வேணுமோ அதை மட்டும் அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப மெச்சூர்டான ஒரு நடிப்பு. அதாவது ஈவன் அந்த ஹோட்டலில் பேசிட்டு வர்ற அந்த காட்சிகள்லாம் கூட ரொம்ப மெச்சூர்டான ஒரு நடிப்பையும் கொடுத்துருக்கிறாரு அவர்னு சொல்ல முடியும். அதுக்கு பிறகு ஆனந்தியோட அந்த இன்ட்ரோவும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த நம்பர் எழுதிட்டு அந்த நம்பருக்காக இவர் அலையிற அந்த விஷயங்கள்லாம் லவ்வபுளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அதை ரொம்ப சிறப்பாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிதின் சத்யா. எனக்கு அவருடைய தலையில் அந்த கலர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிதின் சத்யா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஆனால் ரொம்ப நல்ல அந்த புக்கிங்கில் அந்த அவர் என்ன சொல்கிறது, ரஃப்ரியாக அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய பிளேயும் அவர் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அதன் பிறகு கருணாஸ் போலீஸ்காரங்கிட்ட அவர் டபுள் அவன் ஊமன் சொல்லிட்டு பேசும்பொழுது அவர் மைண்ட் வாய்ஸ் தியேட்டர் மிகப்பெரிய சிரிப்பலையை ஏற்படுத்திக்கின்றது. சரவணன் ஆஸ் யூஷுவல் என்ன சொல்கிறது, ஒரு குணச்சித்திரம் நடிக்கிற சூப்பராக பண்ணியிருக்காரு. பாண்டி ஆஸ் யூஷுவல் தான், அதில் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் தாதா கதாபாத்திரத்தை மதுசூதன் ராவ் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கான டேக்கிங், அவருக்கான ஷார்ட்ஸு, அவருக்கான அந்த பாடி லாங்குவேஜுக்கான அந்த மெனக்கெடல்லாம் ரொம்ப நல்லா இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் ஃபெரோஸ் இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாரு. என்னென்னா இந்த படத்தில் நான் ரொம்ப ரசித்த விஷயங்கள்னு சொல்லணும்னா அந்த பகவதி தேட்டரோட இன்டீரியர்ஸ் செம்ம சூப்பரான இன்டீரியர். இப்படி ஒரு ஃபைட் நடக்குது, அது எந்த இடத்த அவங்க கதைக்களமாக வைக்க போகிறாங்க அப்படின்றப்போ ஒரு தேட்டரோட இன்டீரியரில் அழகாக தேட்டரில் இருந்த சேர்ஸ்லாம் நவுத்து அதில் ஒரு பெட்டை போட்டு பேக்ட்ராப்பு, அது அதேமாதிரி கவுண்டர்ஸில் உள்ளார பணம் வாங்கிட்டு வர்ற மாதிரியான விஷயங்கள், செட்ஸு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த சீனை பண்ணியாட்டிருக்காங்க. இந்த படம் இன்டர்வல் வரலையும் வேறு கலரில் இந்த படம் பயணிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த டேக்கிங் ஷாட்ஸ் தான். பட் என்னை பொறுத்தவரை என்னென்னா இதுக்கு கிளைமேக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேறு மாதிரிக்காக போனாலும் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஹீரோவுக்கான நோக்கம் என்ன, அவன் ஃபாரின் போகணும், அவனுக்கு தேவையே 5 லட்சத்துக்கு மேலே கிடையாது. என்னதான் சரவணனோட ஒரு நட்புறவாக இருந்தாலும் அவருக்கு 40 லட்சம் வேணும்னா ஒருத்தன் 40 லட்சம் வேணுன்றதுக்காக 5 லட்சத்துக்கே ஜிங்கி அடிக்கிறவன் 40 லட்சத்துக்கான என்ன சொல்கிறது 40 லட்சம் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு அவன் களமிறங்க மாட்டான். ஒன்று அப்படி களமிறங்கினா அந்த
சரவணன் கேரக்டர் வந்து இங்கே வந்து நெகிழ்ச்சியான ஏதோ ஒரு பண்டல் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய பாசப்பிணைப்பை உருவாக்கி அதுலேருந்து வரணும். இது எப்பயுமே வந்து என்னென்னா சரவணன் போவார், கூப்பிடுவார், வருவார், வேலை செய்வார், போவார், இந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள பண்டல் இருக்கும். அவருக்காக 40 லட்சம் ரூபாய்க்கு பெருமானம் உள்ள விஷயத்துக்கு வந்து இவர் வந்து நம்மளாக இருந்தால் கிளம்புறங்குவோமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்பொழுது அந்த இடத்துல இல்லை அப்படின்றது தான் தோணுது. பட் இருந்தாலும் கிளைமேக்ஸு, வெவ்வேறு விஷயங்கள், கதைகளுடைய மாற்றங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தாலும் கூட இந்த நோக்கம், ஹீரோவுடைய நோக்கம்ன்றது ஃபஸ்ட்டு என்னவாக இருக்குது, அது எதனால் மாறுது, அந்த மாறுறதுக்கான அடிப்படையான அழுத்தமான காரணத்தை அவங்க சொல்லியிருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தட்ஸ் இட். ஓகே. ஆனால் அந்த அந்த வெறியோடு அடிக்கிறதுக்கான காட்சிகளுக்கான பின்னணி, அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியே இல்லாதப்போ வந்து அடிக்கிற அந்த சீனு, ஏறி வந்து முடிச்சு இன்ட்ரோல் பிளாக், அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாகவே இருந்ததுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த திரைப்படத்திற்கான சினிமாட்டோகிராஃபர் வந்து அரவிந்த், அதுவும் அந்த தியேட்டரோட இன்டீரியரை வந்து அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காரு. அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு அரவிந்த். அண்ட் எடிட்டட் பை பிரபாகர், அவரும் எடிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக, அந்த சண்டை காட்சிகளை மிக அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் பை ஆர்ஹெச் விக்ரம் பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஷாட்டில் வந்து எழுதுறதுக்காக அவ்வளோ அழுக்காக இருக்குது ஆனந்தியோட ஸ்கூட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பளிச்சுன்னு இருக்குது. பட் எனிவே அந்த நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்காக அவர் வந்து படுற அந்த இதுவும் சரி, அந்த மேன்ஷனில் எல்லாரும் அவரை பார்த்துட்டு எல்லாம் அந்த நம்பருக்காக ஓடுற, அந்த ஃபோன் வாங்கிட போகிறன்ற ஓடுற அந்த சீன்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லா தான் இருந்தது. பட் இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பிறகு இந்த மாதிரி படங்களுக்கு வந்து எப்படி வந்து ரசிகர்கள் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எனிவே இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. இந்த படம் வந்து ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் தான் நான் வைக்கிறேன். இந்த படம் வந்து நாட் பேட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வருது. எனிவே இந்த திரைப்படம் வந்து பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஃபெரோஸ் எடுத்துக்கிட்ட கதைக்களம் வந்து நல்லாவும் இருக்குது. அதேமாதிரி நம்புற மாதிரியான சீக்வன்ஸில் அதை வந்து நம்ப வச்சுருக்காரு ஃபஸ்ட் ஹாஃபில். அதேமாதிரி செகண்ட் ஹாஃபில் அந்த நோக்கங்களுக்கான ஒரு வலுவான காரணத்தை கொடுத்துருந்தா இன்னும் அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த படம் போயிருக்கும்னு நான் நம்புகிறேன். வேற என்ன, அடுத்த படத்தில் ஃபெரோஸ் இந்த குறைகளை நிறைவு செய்து இன்னும் சிறப்பான ஒரு திரைப்படத்தை அவர் கொடுப்பாருன்னு ஜாக்கி சினிமா சார்பாக நாம் நம்பிக்கை தெரிவிக்கின்றோம். மேலும் இந்த திரைப்படம் வெற்றி பெற ஜாக்கி சினிமா சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு திரைப்பட வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.